சோ ட்ரிச்சிலேயே யூஸ்டு காஸ்க்கு 6 months வாரண்டி இவங்க மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோரூம் வச்சு 1 year சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் இயருக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறாங்க. இத பத்தி நிறைய டீடைல்ஸ் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ இப்போ நீங்க ட்வின் கார்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதுல எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன யூனிக்னஸ், எத்தனை ஹாப்பி கஸ்டமர்ஸ் அண்ட் எதுக்காக இந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படிங்கறது டீடைல்ஸ் நீங்க சொல்லுங்க. வணக்கம். நான் இந்த பிசினஸ் ஒரு 14 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளிங் கஸ்டமரா ஒரு 9,000+ கஸ்டமர் என் கூட இருக்காங்க. என்னுடைய கஸ்டமர் எப்படி பார்த்தா எனக்கு கஸ்டமரா வந்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அவங்க வந்துட்டு அதோட போக மாட்டாங்க. சைக்கிளிங் என் கூட ஒரு ஃபேமிலி நண்பரா தான் பயணிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா 100+ கார்ஸ் வச்சு பண்ணணும்னு என்னோட எய்ம். அதை இறைவனால நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஆஃபீஸ் வச்ச நேம் எதுக்குன்னு கேட்டீங்க. இறைவனால 2016 எனக்கு ஒரு ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகளை இறைவன் கொடுத்தான். ஸோ அதன் அடிப்படையில் 2016 நான் ட்வின்ஸ் கார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சிருந்தேன். இந்த ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, மற்ற ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் செல்லிங், பையிங் அண்ட் செல்லிங் அந்த கான்செப்ட்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் நான் அதை தாண்டி கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம், நம்ம கூட ரொம்ப லைஃப் லாங் ஜேர்னி பண்ணணும். அந்த அடிப்படையில நான் யூஸ்டு காருக்கு ஒரு ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் வச்சு ஒரு 6 month வாரண்டி கொடுக்கணும். கஸ்டமர் வாங்கிட்டு போய் 6 monthக்குள்ள ஏதோ டிஃபால்ட் ஆயிருச்சு, மேக்ஸிமம் அந்த மாதிரி கார் கொடுக்க மாட்டோம். மழையும் தாண்டி ஏதோ டிஃபால்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அடிப்படையில இந்த 6 month வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வாங்கக்கூடிய கஸ்டமர் எல்லாமே ஹாப்பி கஸ்டமரா தான் வெளியில போவாங்க. வரப்போ அவங்க யாரோ XR ஒய்யா உள்ள வருவாங்க. இங்கேருந்து போறப்போ ஒரு ஃபேமிலி நண்பராக தான் விட்டு வெளியில போவாங்க. 13ஆம் தேதி என்னுடைய ஆஃபீஸோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா. இப்படி இந்த ஒரு வருஷம் ஆதரவு கொடுத்தீங்களோ இன்னும் பல 100 வருடங்கள் நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்து என்னுடைய ஆஃபீஸை பன்மடங்கு வளர்ச்சி அடைய உங்களுக்கு உதவி தேவைன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.